சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் வெளியான முக்கிய அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓபிஎஸ் மீண்டும் வழங்கப்படுமா என்ற கேள்வி தற்போது அதிக கவனம் ஈர்த்துள்ளது. 2003ஆம் ஆண்டுக்கு முன் ஓபிஎஸ் அமலில் இருந்தது. இந்த திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் வாழ்நாள் முழுவதும் அரசு வழங்கும் ஓய்வூதியத்தை பெற்று வந்தனர். ஆனால் 2003இல் மத்திய அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் கொண்டு வந்தது. இதன்படி ஊழியர்கள் மாத சம்பளத்தில் இருந்து ஒரு தொகை கட்டாயம் செலுத்த வேண்டும். அந்த தொகை முதலீடு செய்யப்பட்டு ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியமாக வழங்கப்படும். 2003ஆம் ஆண்டுக்கு முன் ஓபிஎஸ் அமலில் இருந்தது. இந்த திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் வாழ்நாள் முழுவதும் அரசு வழங்கும் ஓய்வூதியத்தை பெற்று வந்தனர். ஆனால் 2003இல் மத்திய அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் கொண்டு வந்தது. இதன்படி ஊழியர்கள் மாத சம்பளத்தில் இருந்து ஒரு தொகை கட்டாயம் செலுத்த வேண்டும். அந்த தொகை முதலீடு செய்யப்பட்டு ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓபிஎஸ் மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே ஓபிஎஸ் மீண்டும் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் தொடர்ந்து 4 பட்ஜெட்டுகள் முடிந்தும் இது குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை. இதனால் ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்த நிலையில் ஓபிஎஸ் அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஓபிஎஸ் நடைமுறையில் இருக்கும் மாநிலங்களில் ஆய்வு மேற்கொண்டதோடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கருத்துக்களையும் பெற்றுள்ளது. இந்த குழு தனது இறுதி அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதி அரசிடம் சமர்ப்பிக்க இருக்கிறது. அதன்படி அரசு ஊழியர்கள் இனி கால அவகாசம் கொடுக்கக்கூடாது. ஓபிஎஸ் குறித்த முடிவை உடனே அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே தேர்தல் நடைமுறைகள் தொடங்கும் நிலையில் ஓபிஎஸ் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு ஊழியர்களின் ஆதரவை பெற வேண்டிய கட்டாயத்தில் திமுக அரசு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தலைமைச் செயலக வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவலின்படி ஓபிஎஸ் குறித்த அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் அதாவது தீபாவளி பரிசாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.